நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். 4 முனை களம், அரசுக்கு எதிரான மனநிலை, சமீபத்திய கருத்து கணிப்புகள், இவையெல்லாம் கூட்டணி ஆட்சியை நோக்கி செல்கிறதா தமிழகம் என்ற விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 8 மாதங்களே உள்ளன. அரசியல் தெரிந்தோருக்கு தெரியும், இது 8 மாதங்களே அல்ல, 8 மாதங்கள். அரசியலில் ஒரு வாரமே அதிகம்தான். சில மணி நேரம் போதும் மாற்றத்தை கொடுக்க. அப்படி இருக்க புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜயின் அரசியல் மூவ் ஒவ்வொரு நாளும் கவனிக்கப்படுகிறது. மாஸ் ஆக்டராக வலம் வந்து அரசியல் களத்திற்குள் நுழைந்துள்ள விஜய் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்பது பலருக்கும் இருக்கும் எதிர்பார்ப்பு. அவர் கமலாக முடிவாரா அல்லது எம்ஜிஆர் போல ஆவாரா என்பதே 2026 சொல்லும். ஆனால் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற நிலையை கொண்டு வரும் கருவியாக தெரிந்தோ தெரியாமலோ விஜய் மாறியிருக்கிறார். மக்களவை தேர்தல் நிலவரப்படி திமுக கூட்டணி வசம் 46.9% வாக்கு வங்கி உள்ளது. அதிமுக கூட்டணிக்கு 23.05%, பாஜக கூட்டணிக்கு 18.28% கிடைத்தன. தனித்தனியாக பார்த்தால் திமுகவிற்கு 26.9%, அதிமுகவிற்கு 20.46%, பாஜகவிற்கு 11.24% என கிடைத்தது. தற்பொழுது அதிமுகவும் பாஜகவும் கைகோர்த்துள்ளது. இது ஒரு மாற்றம் என்றால் விஜய் என்ட்ரி மற்றொரு மாற்றம். கூடுதலாக நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். இதில் விஜயின் வருகைதான் ஆட்டத்தை கலைத்து போடுகிறது. அவர் பெறும் ஓட்டு யாருடையது என்பது $1 மில்லியன் கேள்வியாக இருக்க, அவர் தனது முதல் அடியிலேயே நாம் தமிழரின் வாக்குகளில் கையை வைக்கிறார் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அடுத்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வாக்கு வங்கியின் ஒரு முக்கிய பங்கை விஜய் வசப்படுத்துகிறார் என்றும் மதிப்பிடுகின்றனர். இதை தாண்டி கட்சி பேதம் இன்றி திமுக, அதிமுக, பாஜக, பாமக, காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளிடம் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு வாக்குகளை விஜய் ஈர்க்க வாய்ப்பு உள்ளது என்ற கருத்து இருக்கிறது. சமீபத்தில் வந்த கருத்து கணிப்புகள் விஜய்க்கு சராசரியாக 12 முதல் 15% கொடுத்தன. இது தேர்தல் நேரத்தில் மாற வாய்ப்பு உண்டு. இதன் காரணமாக திமுக, அதிமுகவின் வாக்கு வங்கிகள் மேலும் குறைய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி குறையும் பட்சத்தில் கூட்டணி கட்சிகளின் முக்கியத்துவம் கூடுகிறது. இன்னும் சொல்ல போனால் அவர்களின் தயவு தேவைப்படுகிறது. திமுகவிற்கு விசிகவின் வாக்கு வங்கி 2019, 21, 24 என தொடர்ந்து 3 தேர்தல்களில் பெரும் அளவு உதவி இருக்கிறது. யானை பலம் இல்லை என்றாலும் குதிரை வேகத்தை திமுக கூட்டணிக்கு விசிக மற்றும் அதன் பரிவார அமைப்புகள் போல் செயல்படும் கட்சிகளும் இயக்கங்களும் கொடுக்கின்றன. ஏற்கனவே தங்கள் வசம் இருக்கும் பட்டியலின சிறுபான்மையின வாக்குகள் விசிகவால் திமுகவிற்கு உறுதியாகும் சூழல் இருக்கிறது. விசிக போகும் திசையிலேயே கம்யூனிஸ்டுகளும் மதிமுகவும் போகும் என்ற நிலையும் இருக்கிறது. இதனால் விசிகவின் மவுசு திமுக கூட்டணிக்குள் மட்டுமல்ல, மற்ற கட்சிகள் மத்தியிலும் கூடிக்கொண்டே வருகிறது. அதிமுகவும் தவகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காக எப்படி காத்திருக்கின்றன என்பதே இதற்கு சான்று. அதே போல நோட்டா கட்சி என விமர்சிக்கப்பட்ட பாஜக மக்களவை தேர்தலில் தனியாகவே 11% வாங்கி தமிழகத்தில் வலுவாக காலூன்றிவிட்டோம் என காட்டிவிட்டது.
பாஜகவிற்கு கொங்கு மற்றும் தென்மண்டலத்தில் இருக்கும் செல்வாக்கு அதிமுகவிற்கு மிகவும் அவசியமாகிறது. அதனோடு பாஜக நினைத்தால் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், ஜி.கே. வாசன், ஏ.சி. சண்முகம், பாரிவேந்தர், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்ற பகுதி வாரியாக பலம் சேர்க்கும் தலைவர்களையும் அணி திரட்ட முடியும். ஏன் பாமகவில் அன்புமணி தரப்பும் பாஜக ஆதரவு நிலைப்பாட்டிலேயே உள்ளது. திமுக கூட்டணியில் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முக்கிய கேட்டலிஸ்டாக இருக்கிறதோ அப்படியே அதிமுக கூட்டணியில் பாஜக ஒரு முக்கிய சக்தியாக உருவெடுத்துள்ளது. அதேபோல இவ்விரு கூட்டணிகளிலும் திமுக அதிமுகவிற்கு பிறகாக இருக்கக்கூடிய இரண்டாவது பெரிய கட்சிகளும் இவையே. காங்கிரசும் பாமகவும் எப்படி தேய்ந்திருக்கின்றன என்பது எல்லோரும் அறிந்தது. அதனாலோ என்னவோ பாஜகவும் விசிகவும் கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்தை பல நேரங்களில் பேசி வருகின்றன. இதனுடன் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர வாய்ப்பு உள்ள பாமக, அமமுக, தேமுதிக, கிருஷ்ணசாமி, தமிழ் மாநில காங்கிரஸ் போன்றவை கூட்டணி ஆட்சி என்ற கோஷத்திற்கு ஆதரவு தெரிவித்தும் வருகின்றன. ஒருபுறம் கூட்டணி ஆட்சி என்ற இவர்களது கோஷம் அதிமுக திமுகவிற்கு எரிச்சல் தந்தாலும் இந்த கட்சிகளை புறந்தள்ளும் நிலையில் இரு பெரும் திராவிட கட்சிகள் இல்லை. கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் சீட்டு ஒதுக்க வேண்டியது தேர்தலுக்கு 8 மாதங்கள் முன்பு இப்போதே கட்டாயமாகி இருக்க, விஜயின் வருகையால் களம் கலங்கி ஓட்டு சிதறல் நடக்கும் என்ற தேர்தல் ஆய்வாளர்களின் கணிப்பு மற்றொரு நெருக்கடியாக திராவிட கட்சிகளுக்கு உள்ளது. ஆட்சிக்கு எதிரான மனநிலையால் திமுகவும் 2017க்கு பிறகான சம்பவங்களால் அதிமுகவும் தமிழக களத்தில் பலவீனப்பட்டு இருக்க, விஜயின் வருகை கர்நாடகா போன்ற நிலையை தமிழகத்தில் ஏற்படுத்துமோ என்ற கோணத்தில் யோசிக்க தூண்டுகிறது. இதன் மூலம் 50 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டணி அமைச்சரவை அமையும் காலம் கனிந்துள்ளது என்றே அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். நடக்குமா? பார்ப்போம்.